இந்துக்களை இழிவுபடுத்தின பாதிரியாரை கைது செய்ய பாஜக வலியுறுத்தல். மற்றவங்க தர்மத்தை, இந்து தர்மத்தை பேசினா கைது பண்ணுற அரசாங்கம் ஒரு இந்து தர்மத்தை, சனாதன தர்மத்தை, இந்த தேசத்தை இழிவுபடுத்தணும்னு விட்டு வச்சுருக்காங்க. காரணமெல்லாம் அவன் ஒரு இந்து அப்படிங்கிறது ஒரு சமாச்சாரமே இல்லை. அது சனாதன தர்ம வாழ்க்கை முறை. அது மற்ற மதங்கள் மற்றவங்க வந்ததுனால, முஸ்லீம் கிறிஸ்தவன் அப்படின்னு வந்ததுனால ஹிந்துன்னு பேர் வச்சுக்கிறாங்க. அவ்வளோதான். சிந்து நதிங்கிறதுக்கு பதிலாக ஹிந்து அப்படின்னு இந்த பக்கம் வச்சுட்டாங்க. அது வரலாற்று ரீதியானது. இவன் மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சொல்லணுமா? அதை இப்பேற்பட்டவங்களை உடனடியாக கைது செய்து நாடு கடத்த வேண்டும், அல்லது தூக்கிலிடுகிற வகையான சட்டங்கள் வர வேண்டும். காரைக்குடி பசு சர்வதேச கொள்ளையன், அவனுக்கு எத்தனை சொத்து இருக்குது, ஒன்றும் நியாயம் பேசியிருக்கிற, கோர்ட்டை ஏமாற்றிட்டு மக்களை ஏமாற்றிட்டு இவன் எல்லாம் அப்போவுமே உடனுக்குடனே இவன் எதுக்கு காலாவதி ஆகிப்போச்சு. இவன் ஒரு ஆசிரமத்தை போய் சேர்ந்துட்டு அந்த சொத்துக்கள் எல்லாம் மக்களுக்கு எழுதி வைக்க வேண்டும். அந்த கார்த்திக் சிதம்பரத்துக்கு மாத்திரம் ஏதாவது கொடுக்கணும். அந்த அம்மா நல்ல தர்ம நியாயத்தின் அடிப்படையில் நடிக்கிற அம்மா. இவன் உலகத்தில் இருக்கிற சொத்து அத்தனையும் வச்சுட்டு நியாயம் பேசிக்கிற நடக்க மாட்டாது. இவனுக்கெல்லாம் மக்கள் தகுந்த தண்டனை கொடுக்க வேண்டும். இவனுக்கு இதுக்கு மேலே இருக்கிற ராகுல் காந்தியில் அவன் பெரோஸ்கான் ராகுல் கான், அவன் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கு நியாயம் பேசியிருக்கிற. ஆனால் இவர்களை எல்லாம் உடனுக்குன்னு தண்டித்து நாடு கடத்த வேண்டும். அது கோர்ட்டில் அவனுக்கு தாமதமின்றி தண்டனை வழங்க வேண்டும். தேர்தல் நிற்க முடியாத அளவுக்கு சட்டம் இயற்றி இவங்களை தண்டிக்க வேண்டும்.